ஒரு குடியானவர் இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர், கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை அவர் காப்பாற்ற வேண்டியிருச்சு. அவருக்கு ஒரு ஆசை, ஒரு குண்டுமணி அளவு தங்கத்துக்காவது ஓனர் ஆகணும்னு அவருக்கு ஆசை. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வழியா ஒரே ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தை கடைசியா வாங்கி விட்டாரு. வாங்கி இடுப்புல முடிஞ்சுக்கிட்டாரு. அதுல இருந்து அவரோட நடை, உடை, பாவனை, பேச்சு, தோரணை எல்லாமே மாறி போச்சு. ஒரு நாள் அரசர் மாறு வேஷத்துல அந்த தெருவு பக்கமா வந்தாரு. மிடுக்கான அவரோட நடை, உடை, தோரணைய பார்த்துவிட்டு மிரண்டுட்டாரு. தடுத்து நிறுத்தி மெல்ல பேச்சு கொடுத்தாரு. என்னப்பா, நாட்டுல குடிமக்கள்லாம் நல்லா இருக்காங்களா? அது அரசர் தான் கண்டுபிடிச்சிட்டாரு குடியானவரு. சுறுசுறுப்பாயிட்டாரு, உற்சாகமாயிட்டாரு. சொன்னாரு, குடிமக்களுக்கு என்ன குறைச்ச அரசே, நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தையாவது வாங்கி இடுப்புல முடிஞ்சுக்கிட்டு திரியிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சொன்ன பதில வச்சு அவர்கிட்ட குண்டுமணி அளவு தங்கம் இருக்கிறத அரசர் ஊகிச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே ஆள் அனுப்பி, வீரர்களை அனுப்பி அதை அடிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. பாவம் அவரு இப்ப இடுப்புல தங்கத்துக்கு பதிலா ஒரு மஞ்சளை கட்டிக்கிட்டு அலைஞ்சாரு. 2 வாரம் கழிச்சு அதே தெருவுக்கு போனாரு அரசரு. அதே தெருவுல அதே குடியானவர் வந்தாரு. இப்போ மூஞ்சி தொங்கி போய் வந்தாரு. இப்பவும் பேச்சு கொடுத்தாரு அந்த அரசரு. என்னப்பா, நாட்டுல குடிமக்கள்லாம் எப்படி இருக்காங்க? இப்ப சோகமா சொன்னாராம் குடியானவரு. அதை ஏன் கேக்குறீங்க அரசே? ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தை கூட பாதுகாக்க முடியாத பரிதாபமான நிலையில நாட்டு மக்கள் எல்லோரும் இருக்காங்க. என்னத்த சொல்ல? மனதளவே மனுஷால் உலகம். சும்மாவா சொன்னாங்க? கோமணத்துல முக்கா துட்டு இருந்துச்சுன்னா கோழி உப்புற நேரத்துல கூட பாட்டு வரும்னு. எண்ணங்கள் அழகானால் அத்தனையும் அழகாகும், அதுவே அழுக்கானால் அகிலமே அழுக்காகும். ஆம், எண்ணங்களில் தூசு கலந்தால் பார்க்கும் வண்ணங்களும் நிறம் இழக்கும். எதுவும் கையில் கிடைக்கும் முன் கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே நண்பா, ஏனெனில் கையில் கிடைத்தவையே இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. சிறப்பு, அருமையான கதைகள் ஆயிரம்